இப்போ காலை நான் இங்கே வச்சிருக்கிறேன். இந்த கட்டை விரலில் இந்த இடத்துல ஒரு எலும்பு மாதிரி வரும். இந்த இடத்துல இந்த பல்ல பகுதியில் ஒரு எலும்பு வரும். இந்த இடத்த வச்சுட்டு இப்படியே நல்ல கட்டை விரலால், கையுடைய கட்டை விரலால் இந்த காலினுடைய கட்டை விரலில் எவ்வளோ தடவை முடியுமோ 20 to 30 டைம்ஸ் கூட நீங்கள் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இது தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம். இந்த பெரிய எலும்புக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா தைராய்டு ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து இந்த இடம் அப்படியே பாராதைராய்டுக்குள்ள இடம். இதை நல்லா இந்த கையை இப்படி மடக்கிட்டு எவ்வளோ தூரம் இப்படி பண்ண முடியுமோ இப்படியே நல்லா பண்ணி விடுங்க. தைராய்டும் பாராதைராய்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். தைராய்டும் பாராதைராய்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டா நம்ம சுறுசுறுப்பாக அன்றாட வேலைகளை நம்மளால் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேலை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். தைராய்டு குறையும் பொழுதும் கூடும் பொழுதும் தான் நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம்.